ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நம் உதடுகளால் கடவுளுக்கு புகழ்ச்சி என்ற கனியை நாம் பலியாக செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்த இடம், மரம், விலங்கு மற்றும் பிற பொருட்கள் தேவை. ஆனால் இயேசுவை நம்பி அவரது பெயரை அறிக்கையிடும் நமக்கோ எந்த பொருட்களும் இடமும் தேவையில்லை. எந்த இடத்திலும் நம் உதடுகளை கொண்டு புகழ்ச்சி என்ற பலியை செலுத்த முடியும். அப்புகழ்ச்சி பலிகள் கடவுள் முகரும் இனிய நறுமணமாயிருக்கிறது. அப்பொழுது தூய ஆவியானவர் அவர்களை நிரப்புவார். பிறகு கடவுளை நீங்கள் வழிபடவும் ஆராதிக்கவும் வேண்டும். இறை புகழ்ச்சி ஜெபத்தின் அடிப்படையான காரியம். புகழ்ச்சி என்ற பொருள்படும் பிரைஸ் என்ற ஆங்கில வார்த்தையை குறிக்க ஹலால் என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதன் பொருள் புகழ்தல், உயர்த்துதல், கொண்டாடுதல், பெருமைப்படுத்துதல் என்பதாகும். நீங்கள் ஆண்டவரை போற்றும்போது அவர் உங்களுக்கு செய்த காரியங்களுக்காக அவரை பெருமைப்படுத்துகிறீர்கள். வர்ஷிப் என்ற ஆங்கில வார்த்தையை குறிக்க சவா என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதன் பொருள் முகம் குப்புற பணிந்து வணங்கி ஆழமான அஞ்சலி செலுத்துதல் என்பது பொருள். நீங்கள் கடவுளுக்கு வழிபாடு செலுத்தும்போது அவர் யாராக இருக்கிறாரோ அவரை உயர்த்தவும் மரியாதைப்படுத்தவும் செய்கிறீர்கள். ஆராதனை என்பது ஜெபத்தின் மற்றொரு முக்கியமான உட்கூறு ஆகும். இது உங்களுக்கு கடவுள் மேல் உள்ள அன்பு, பக்தி, மரியாதை ஆகியவற்றை செயல்படுத்தும் முறையாகும். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளின் பண்புகளான அன்பு, இரக்கம், நன்மைத்தனம், சகிப்புத்தன்மை, மன்னிப்பு இவைகளை உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து பார்த்து புகழ்வது, நன்றி செலுத்துவது. உன் சார்பாக செயலாற்றுபவரை போற்று. உன் வலிமையான கடவுளை போற்று. ஆண்டவர் என் கற்பாரை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். திருப்பாடல் 18 2வது வசனம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். திருப்பாடல் 24 8வது வசனம். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். நீங்கள் ஆண்டவரை புகழும்போது, வழிபாடு செய்யும்போது உங்கள் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நீங்கள் இப்படி கூறலாம்: தந்தையே, உம்மை நான் புகழ்கிறேன், வழிபடுகிறேன். இயேசுவே, உம்மை நான் புகழ்கிறேன், வழிபடுகிறேன். தூய ஆவியே, உம்மை நான் புகழ்கிறேன், வழிபடுகிறேன். தொடர்வோமா நண்பர்களே?